இன்றைய தியானம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனம்தானே, அவருடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லி நம்முடைய இடத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சமாதானத்தோடு, நாம் நிலையான இடத்துல, அமைதியாய் தங்கும் இடத்துல குடியிருப்போம். இது வரைக்கும் எனக்கு தங்குறதுக்கு சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை, என்னுடைய வாழ்க்கை சமாதானமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, எனக்கு எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லை, கலங்கி போய் இந்த காலையிலே இந்த வார்த்தையை என்னோடு சேர்ந்து வாசிக்கிற சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பார்ந்த தகப்பனை, தாயே, வாலிப சகோதரனை, சகோதரியே, உனக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறார். நீ தங்குவதற்கு நான் ஒரு இடத்தை தருவேன். அந்த இடம் சமாதானமான இடம், அந்த இடம் நிலையான இடம், அமைதியாய் தங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல தான் அவருடைய ஜனம் தங்கி இருக்கும்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்டார். பிரியமானவர்களே, ஏசாயா 33 20 முதல் 22 வரை உள்ள வசனத்திலும் கூட நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகாவிசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. 22ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்ணீரோடு கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, அப்பா இந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா, என் தகப்பனே தயவு செய்து அப்பா எனக்கு சமாதானத்தோடு கூட நான் தங்குவதற்கென்று அமைதியான ஒரு இடம், நிலையான ஒரு இடம் எனக்கு காட்டுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி நியாயாதிபதியாகிய கர்த்தர், நியாய பிரமாணிகராகிய கர்த்தர், ராஜாவாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அதிலே தருவார். ஏசாயா 60:17-18 நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று மணவாட்டி சபைக்கு இதை சொல்லுகிறார். மணவாட்டி சபைக்கு தானே சொல்றாருன்னு சொல்லி கவலையோடு நீங்க இந்த வார்த்தையை வாசிக்கிறீங்களா? சீயோன் மணவாட்டி நீங்க தான் பிரியமானே. உங்க இடத்துல இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும். இனிமே நீங்க இருக்கிற இடத்துல கொடுமை உங்க தேசத்துல கேட்கப்பட மாட்டாது, அழிவும் நாசமும் உங்க எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லி உன் வாசல்களை துதி என்றும் சொல்லி நீ துதிக்கத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிறார். அவர் யார் என்று எரேமியாவின் புத்தகம் 23:5-6 ஆகிய வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வாசியுங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதிபரராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய குமுறலுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார். நீங்க அவருடைய ஜனமாய் இருக்கிறபடினால் சமாதானமான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்படிக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறப்பா. நாங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தாவே கொடுமையும், நாங்கள் இருக்கிற இடத்திலே அழிவும் நாசம் மோசமும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க அது எதுவுமே கேட்கப்பட மாட்டேன்
கட்டாது என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்க மதில்களை ரட்சிப்பு என்றோ உங்க வாசல்களை துதி என்றோ சொல்வாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. தகப்பனே, எங்கள் நீதியாகிய கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாய் எனக்கு தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு, அமைதியாய் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் உம்மிடத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பார்களானால் அவளுக்கு இந்த நாளிலே ஆண்டவரே நீர் வழிவாசலை திறந்து கொடுத்து சமாதானமான ஒரு இடத்தை, நிலையான ஒரு இடத்தை, அமைதியாய் தங்கக்கூடிய இடத்தை அவளுக்கு வாக்கு பண்ணி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு நீர் இதை கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.